தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே தந்தான நன்னானே தனத்தானே நன்னே நானே நன்னே தந்தான நன்னானே தனத்தான நன்னே நானே நன்னே தன்ன நன்னானே. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன், நடிகர் பெருமாள், நடிகர் ராமன். சரி, நடிகர் ராமர். பெருமாள்னு சொல்லுங்க. போன எபிசோட்ல மொழிகளை பத்தி நிறைய விஷயங்களை பேசணும். ஆமா, இப்போ என்ன இந்த கூத்த பத்தி பார்க்கலாமே. ஐயோ, கூத்துனால இந்த 2 மாவட்டமும் கலைஞர்கள் வாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மட்டும் 20,000 கூத்து குடும்பங்கள் இருக்கு. உண்மை உண்மை. மகாராஜா வேஷம் போடுறான், பகல்ல பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிற கலைஞர்களும் இருக்கிறாங்க. இப்போ அது நடந்து இருக்குது. ஆனா தமிழக அரசு இப்போ ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் வந்து பஸ் பாஸ் கொடுத்து, ஆமா, நமக்குன்னு ஒரு வாரியத்தை அமைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன, துரியோதன மகாராஜா தர்பார் எப்படி இருக்கும்? ஆமா, அது ஆனா துரியோதன மாதிரி இருக்காது. ஒரு நிகழ்ச்சிக்காக நாம சரி துரியோதன மகாராஜா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஆமாமா, இந்த மகா மண்டல சர்தரையோதன மகா துரியனானே திவ்ய மகா துரியனானே தோணவன தகுதி முத்தன்னாய் தகும் ஜன ஜலம் ஜலம் தான மிகத்த ராகனத்தோம் தாகனத்தோம் தத்தத்திருதா தைத்தத்திருதா தத்தத்திருதா. நான் யார் என்று தெரிந்து கொண்டேன். யாரு? வெள்ளை கம்பத்தை காலால் உதைத்து, தங்க கம்பத்தை கையால் ஏந்தி இந்த அஸ்திராபுரி பட்டணத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய 56 நாடு 56 தேசங்கள் ஆட்சி செய்து வரக்கூடிய சரினே துரியோதன மகாராஜா என்று தெரிஞ்சுக்கோ. அது நீங்களே வா. வெளியே சொல்லிடாது. நான் சொல்றது இல்ல. துரியோதனா ரொம்ப பராக்கிரமா பாரு. சரி, ஆமா. என்ன வெங்கல சரிமணம் சொல்லு. புஜம். ஆமா, துரியோதன பத்தி சொல்லு. ஆமா, துரியோதன ஐயோ மிகப்பெரிய ஆளுங்க. ஆமா, அவளது வெங்கல வேகம், வெங்கல தேகம், திரேகம், பீமனது வஜ்ர வேகம். துரியோதன சொல்லிடாத. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆமா, நான் வந்திருக்கிற வேலை எப்படிப்பட்டவர்கள் என்னை சபையில் சூழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? அணு தம்பி 100 பேர் தேவ தகதா தாவிதா தகத 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 தகவ தாவி தோழி தோழி தோழிதா. ஐயா, நானும் தம்பி 100 பேரும் சீர சீர பூடானே. ஐயா, நானும் தம்பி 100 பேரும், நானும் தம்பி 100 பேரும். ஐயா, சீர சீர பூடானே. தத்தக்கிறதா ஓம் தத்தக்கிறதா தைதா 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 தை. தம்பி 100 பேர் பிஸ்மச்சாரி பிரம்மதேவர் இப்படிப்பட்டவர்களாம் சூழ்ந்திருக்க வேண்டும். நான் வருகின்ற வேலையில் எப்படிப்பட்ட வாத்தியங்கள் முழங்க வேண்டும் தெரியுமா? தாளம், மேளம், மொக்காலை, பம்பை, உடுக்கை, எக்காலை, அடங்கொக்காலை. அகடர்களிடம் பேசினால் நாட்டை தொட்டித்து விடுவேன். அகட விகடம் இல்லை என்றால் மகாபாரதம் இல்லை. இப்படித்தான் நாடகம். ஆமா, என்ன சொல்லு. மக்களை வந்து சுவாரஸ்யப்படுத்தணும், அவங்களை சிரிக்க வைக்கணும். ஆமா, அவங்களை சந்தோஷமாக்கணும்ன்றதுக்காக மகாராஜா கிட்டே இப்படி வந்து நகைச்சுவை பண்ணுவாரு. ஆமா, அந்த மந்திரி யாரு? அகட விகட ராயல் பப்பன். பப்புன்னா சாதாரணமான நாடகத்தினுடைய முதுகெலும்பு அவர்தான். விடிய 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 உனக்கு நீ ஒரு நாடகார, உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாடக பாட்டு எடுத்து விட. இதுதானா? நேன மலர் கண்ணா நேன மலர் கண்ணாம் ஆயில் குளவிளக்கே வானம் பூமியும் பார்த்தெடுத்த கண்ணா கோபியே கொஞ்சம் ரமணம்
கோபால கண்ணா கோபியே கொஞ்சம் ரமணா கோபியே கொஞ்சம் ரமணா கோபால கண்ணா கோபியே கொஞ்சம் ரமணா கண்ணா கண்ணா அப்பா பாப்பா 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 நாமளே சிரிச்சுக்கிறதா அவ்வளவுதான். இப்ப பெருமானே என்ன இந்த கூத்துல இப்படி எல்லாம் நம்ம மக்கள் வந்து அருமையான வடிவத்துல போகுது. இதே இது அந்த மேடை நாடகத்துல எப்படி இருக்கும் இதனுடைய பரிணாம வளர்ச்சி, இதனுடைய அடுத்த கட்டம். ஆமா, இப்ப இதனுடைய அடுத்த கட்டம் வரணும்ல. ஆமா, தெற்கூத்துல இருந்து இப்ப மேடை நாடகத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. சரி, இந்த மேடை நாடகம் எப்படி எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து மகிழ்விச்சாங்க இது போல அப்படிங்கிறதுக்கு வசனங்கள், வசனங்கள் எல்லாம் தெல்ல தெளிவா இருக்கும். சரி, எம்ஜிஆர், சிவாஜி, SSR இவங்க எல்லாம் பழைய படத்துல பேசுவாங்க. அந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன், வானத்து வெண்ணிலவே, வண்ணத்தாரகை, இப்படி இந்த மாதிரி வசனங்கள் தெளிவா இருக்கும். ஆமா, தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பார்ப்போம். எப்படின்னா நான் வந்து மேடை நாடக கலைஞன் தான். எனக்கு தெற்கூத்தெல்லாம் தெரியாது. தெற்கூத்துல நான் ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணல. சரி, ஒரே ஒரு நாடகம் பண்ண குஜராத்ல போய் நடிச்சுட்டு வந்தேன். என்ன நாடகம்? அதுக்கு பேரு நாடகம் வந்து துரோபதி. என்ன துயிலா? இல்ல துயில் இல்ல, சுபதிரை கல்யாணமா? சொல்லியா? சுபதிரை கல்யாணத்துல சகுனியா பண்ண ஏதோ கேள்வி ஞானமும் பார்த்த அனுபவத்திலயும் அந்த பண்ணிட்டு வந்தான் குஜராத் மாநிலம். சரி, அதுல சிறப்பான ஒரு நாடகம். சரி, அதுதான் நமக்கு தெற்கூத்தனுடைய நமக்கு அனுபவம் தவிர. ஆனா இப்ப எல்லா நாடகத்தையும் சின்ன வயசுல இருந்தே பாப்பேன். வசனங்கள் எல்லாம் தெரியும், கதையும் தெரியும். சரி வச்சா நான் மேடை நாடகத்தில் தான் அறிமுகமானவன். 1979 முதல் நாடகம் நடிக்கிறேன். 79 சரி, முதல் நாடகம் நடிக்கிறேன். எப்படிப்பட்ட வசனம் பத்தியா? வானத்து வெண்ணிலவே, வண்ணத்தாரகை கூட்டங்களே, நான் குற்றவாளியா, நான் தேச துரோகியா, உங்களுக்கு தெரியவில்லை நான் நிரபராதி என்று. இன்று சித்ரா பௌர்ணமி. ஆமா, கூடி முடிந்து விட்ட நீர்த்தேக்கத்தை கண்டுகளித்துக் கொண்டிருப்பார்கள் மக்கள். ஒட்ட பிடாரமோ தலை அடாது இன்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கும். சாலையில் வாழ்பவர்கள், குடிசையில் வாழ்பவர்கள், மாடியில் வாழ்பவர்களாக மாறப்போகிறார்கள். சரி, மக்கள் என்பாவும் கதி. சிறையில் கல்வெடித்து களி தின்று சிறிது சிறிதாக சாகப் போகிறாய். நீ பிறந்த நாடு சீரழிந்து சின்னாபிடமாகப்பட்டு கிடக்கும். மன்னனோ மந்திரியாரின் கைபொம்மை, மந்திரியோ ராஜகுருவின் மந்திரக்கோள். இப்படிப்பட்ட நாடு முன்னுக்கு வருமா? பஞ்சம் தான் தீருமா? மக்களை வரி வரி என்று வாட்டுகிறார்களே வதங்கி கிடக்கும் மக்கள், அவலனை தான் தீருமா? ஆமா, இப்படிப்பட்ட வசனங்கள் அழகான தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய மேடை நாடகம். ஆமா, மராட்டி மொழியில உங்க மொழியில இத கவனி. சரிங்க ஐயா. டேய் காய, டேய் காய, மரியாதை கொடுத்தீங்க. காய முடியாது, காய முடியாது. ஹாய் எவ்வளோ பண்ணுங்க காயத்தை கொடுத்தோ ஏகோ தூ பண்ணுக்கோ ஏ பிஸ். நீ பொண்ணு போன் பண்ண திரு பண்ணி இதை பத்தி என்ன கலாட்டானா அண்ணனை ஜக பாருங்க சாயம் போடியா அது போய் அதை பாவச்சு ஆகிய பாருங்க பழுந்தி போட்டி புத்து ஒரு பண்ணை
இப்படித்தான் பெருமாளே. சரிண்ணே. இந்த சிங்கி பிங்கி லூட்டின்ற நிகழ்ச்சிய உலகெங்கிலும் பாக்குறாங்க. பாக்குறாங்க. எல்லாம் பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. இப்போ இவர் நடிச்ச நடிப்பையும் பார்ப்பாங்க. சரி. ஆச்சா? ஆமா. மொழி தெரிஞ்சே தவிர அவர் பேசுறது என்ன, அந்த அது இதோ அர்த்தம் புரியுது, புரியுது. ஆனா என்னன்னு தெரியல. அந்த ஆக்ஷன் மாத்திரம் புரியுது. எப்படி ஏதோ அடிக்கிறாரு சொல்றான், இப்படிங்கிறதெல்லாம் புரியுது. சரி. இது அதாவது மொழி இல்லாத காலத்துல நடிப்பு எப்படி புரிஞ்சுன்னா, ஆமா, மொழியே இல்லாத காலத்துல ஆதி மனுஷன் காலத்துல தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய தேவைகளையும் முக பாவங்களின் மூலமா அங்க அசைகள் மூலம் தான் வந்து முதல்ல ஆதி மனுஷன் வாழ்ந்தான். அதை மட்டும் நம்ம பார்த்தோம்ப்பா. நம்மளை பொறுத்தவரையா அவருடைய நடிப்புல ஏதோ ஒரு பொருள் தெரியுது. ஏதோ திட்டுறாரு, ஏதோ அவங்க சொல்றாங்க. ஆமா, ஆனா அதுக்கு பதில் சொல்றாருன்னு புரியுது. ஆமா, இப்படித்தான் ஆதி மனித வாழ்ந்தான். அதான் பெருமாளை. சரி, நம்ம நகைச்சுவை இந்த சிங்கி பிங்கி லூட்டிய உலகெங்கிலும் பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க பெருமாள். பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கலைஞர்களை எல்லாம் கொஞ்சம் ஆதரிச்சா இருக்கும். நானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே தந்தன நானே தனத்தானே நன்னே 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 நானே நன்னே தந்தன நானே